நீங்க ரூ. 15,000 கீழ Oppo A3 வாங்கலாம்னு இருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் 100% வேல்யூ ஃபார் மணியே இல்ல. ஒரு HD+ டிஸ்பிளே இருக்க ஃபோனையே 16,000 சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்து ஃபுல் HD ரெசல்யூஷன்ல கொடுக்குறாங்க. இந்த Oppo A3 வந்து பாத்தீங்கன்னா HD+ IPS டிஸ்பிளே தான். ஒரு ரூ. 6,500 ஃபோன்ல இருக்க டிஸ்பிளே எடுத்துட்டு வந்து ரூ. 16,000 ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த Oppo A3 வாங்கலாம்னு கண்டிப்பா வாங்கிடாதீங்க. டிஸ்பிளே மட்டும் குறையில அந்த ஃபோனே கூட தான். வாங்க அது என்னன்னு டீடைலா சொல்றேன். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. Oppo A3 டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 0.67 inch HD+ PSLC டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. refresh rate வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. brightness மட்டும் தான் 1000 nits கொடுத்திருக்காங்க. குட்டிக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6,500 7,000 ரேஞ்ச் இருக்கிற ஃபோன் இருக்கிற கிளாரிட்டி தான் இருக்கும். brightness மட்டும் அதிகமா இருக்கும். அப்ப டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மொக்கையா தான் இருக்கும். ஃபோன் 16,000 குறத்தே இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் Oppo A3 ல வந்து பாத்தீங்கன்னா Dimensity 6300 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ப்ராசஸர் கேட்டீங்கன்னா 15,000 பட்ஜெட்டுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸர் தான். Dimensity 7300 ப்ராசஸர் கொடுக்கும்போது 6300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங் டே டு டே ரெண்டுமே மொக்கையா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா கேமரா A3 ல வந்து பாத்தீங்கன்னா 2 கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் சும்மா ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1000 ரேஞ்ச் இருக்க ஃபோன் அளவு தான் இருக்கும். யாராவது ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா 16,000 கொடுத்து வாங்குவாங்களா? கேமரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொக்க தான். பாத்தீங்கன்னா பேட்டரி இந்த Oppo A3 ல வந்து பாத்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு பேட்டரி பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டாவே இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ரெசல்யூஷனும் கம்மி, ப்ராசஸரோட பவரும் கம்மி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. இந்த சார்ஜிங் ஸ்பீட் தவிர இந்த ஃபோன் மற்றது எல்லாமே மொக்கதான். நீங்க வேற ஏதோ 15,000 கிலோ ஃபோன் வாங்க போறீங்கன்னா நம்ம சேனல் 15,000 இருக்க பெஸ்ட் ஃபோன் அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க இந்த ஃபோனை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.